திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. மு.க. ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் கையெழுத்தானது ஒப்பந்தம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்து தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு. ஏற்கனவே மாநிலங்களவை இடம் வழங்கப்பட்ட நிலையில் 10 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. கூட்டணி கட்சிகளைப் போலே நாங்களும் விட்டுக் கொடுத்துள்ளோம். எதிர்பார்த்த தொகுதிகளை விட குறைவாகவே பெற்றிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. இதை விட அதிகமான தொகுதிகள் கேட்கப்பட்டது. நீங்கெல்லாம் நேற்று என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, மற்றவங்க எல்லாம் விட்டு கொடுக்குறாங்களே, நீங்களும் விட்டு கொடுக்குறீங்களான்னு. அந்த மாதிரி நாங்கள் கேட்டதில் நாங்களும் விட்டு கொடுத்த பிறகுதான் இந்த 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எனவே நாங்களும் கூட்டணிக்காக நாங்களும் எங்களுடைய தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறோம். விருத்தாச்சலம் உள்பட 25 தொகுதிகளை விருப்ப பட்டியலாக கொடுத்திருப்பதாக பிரேமலதா பேட்டி. 27ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் அறிவிப்பு. 27ஆம் தேதி அனைத்து வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டு 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறத உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.